ரீசெண்டாக வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு. அதே மாதிரியே சூர்யா அவர்களோட படம் ஒரு ரீரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அந்த படத்தோட வசூலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகி 8 நாள் ஆச்சு. அடுத்த வாரம் நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த படத்தோட வசூல் குறையல. ஸோ 8 நாளில் எவ்வளோ வசூல் ஆயிருக்கு, எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் எல்ஜிஎம் அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். இது இல்லாமல் ஓப்பன்ஹைமர், பார்பி அந்த படங்களோட வசூல், நேற்று ரிலீஸ் ஆன மெக் 2 அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். ஸோ முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு பெட்டராக வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன நிறையா படங்கள், வெப்பு, சான்றிதழ், கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் வந்திருக்கு. அதுலேயும் 1000 கணக்கில் வசூல் பண்ண படங்கள்லாம் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நிறையா ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படங்களோட வசூலையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரேம் வச்ச காலத்துலேருந்து இது வரையும் இவ்வளோ கம்மியான ஆட்கள் கரெக்டான பதில் சொன்னது இந்த ஒரு ஃப்ரேமுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. என் மனதில் அன்பை விதைத்ததென்ன உந்தன் மோகம்தானா? ஸோ ஆமாங்க, பவித்ரன் அவர்களோட இயக்கத்தில் இளையராஜா அவர்களோட இசையில் வந்த படம். சரத்குமார் அவர்கள் நடித்து ஐ லவ் இந்தியா அப்படிங்கிற படம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மு சரவணன் அவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் மதன்குமார், அப்புறம் லியோ அப்படிங்கிறவர், அப்புறம் சம்சுதீன், சரண்ராஜ், இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் நிறையா பேர் மாயின்னு சொன்னாங்க, சூரியன் சொன்னாங்க. ஸோ நிறையா படத்தில் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்திருக்காரு. ஆனால் எக்ஸாக்டான ஃப்ரேமு இந்த படத்தில் உள்ளது தான். இதை கரெக்டாக இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொன்னாங்கிறது தான் இதில் பெரிய ஆச்சரியமே. இதை தாண்டி வேறு யாரும் சொல்ல, ஒருத்தர் 2 பேரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே தப்பாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. இப்போ மெக் அந்த படத்தோட பார்ட் 2. ஸோ டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 1,45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஒரு புவரஸ்ட் பர்ஃபார்மன்ஸு ஹாலிவுட் திரைப்படங்களில் இந்த வருஷத்துலேயே வந்த ஒரு புவரஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூவி இதுதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மோசமான ஒரு கலெக்ஷன். இந்தியா முழுக்க 1,45,00,000. ஸோ வேர்ல்டு வைடு $11 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 91 crore வருது இது. ஸோ அதுக்கடுத்ததாக ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $9 மில்லியன். ஸோ அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும் 111,55,00,000, வேர்ல்டு வைடு $434 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்பி அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 60,00,000, வேர்ல்டு வைடு $18 மில்லியன். இது மட்டுமே 148 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க 41,98,00,000, வேர்ல்டு வைடு $844 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 1 பில்லியன் அப்படிங்கிறத இந்த படம் கிராஸ் பண்ணிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 4,25,00,000, வேர்ல்டு வைடு 4,95,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 118,33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் ப்ரோ படத்தோட டே 8 கலெக்ஷன், ஸோ டே 1 கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட வசூல் பண்ணிருச்சு. டே 8 பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடிக்கும் கம்மியாக 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். வேர்ல்டு வைடு 1,11,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு 116,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸையும் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் பேபி படத்தோட டே 22 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 44 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 74,21,00,000. இந்த படம் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட், கிட்டத்தட்ட ஒரு 32 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. அப்புறம் மாவீரன் டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 லட்சம் நேற்று வசூல் பண்ணியிருக்கு 22வது நாள். இதுவரையும் 22 நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 51,94,00,000, வேர்ல்டு வைடு 87,28,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 100 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமாக இருந்தாலுமே இந்த படம் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு, தூக்கி அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்ல முடியலனாலுமே ஒரு ஹிட்டான படமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் நேற்று நிறையா படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில். ஸோ அந்த படங்களோட வசூலை பார்ப்போம். ஸோ சான்றிதழ் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5
லட்சமும் வேர்ல்டு வைடு 6,50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2.5 கோடி. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்த வரையும் சென்னையில் ஒரு 8 ஸ்க்ரீனோ 9 ஸ்க்ரீனோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி. இவ்வளோ வசூல் எடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஃபுல்லாகாது. ஒவ்வொரு தேட்டர்லேயும் 30 பேர் 40 பேர் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சின்ன படங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் பிரியமுடன் பிரியா அப்படிங்கிற படம் டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 90,000. ஸோ அவ்வளோதான் இந்த படத்துங்களுக்கு வசூல். இந்த படத்துக்கு தேட்டரு எத்தனை ஸ்க்ரீன் சென்னையில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீனோ 3 ஸ்க்ரீனோ தான் சொல்கிறது. ஷோவே 3 ஷோ தான் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் கல்லறை அப்படிங்கிற ஒரு படம் தமிழ்நாட்டில் 60,000 வேர்ல்டு வைடு 70,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 1,80,00,000. ஸோ இந்த படத்துக்குமே ரொம்ப கம்மியான ஸ்க்ரீனு. இது பரவாயில்ல. டெரர் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரே ஒரு ஷோ தான் சென்னை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 5 ஷோவோ 6 ஷோவோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 13,000 வந்து அதில் வசூல் பண்ணியிருக்கு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 16,000 வேர்ல்டு வைடு 60,00,000 இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இதில் நம்ம இதுவரையும் பார்த்த எல்லா படம் ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பணம் போட்ட முதலாளிக்கு எல்லாமே அப்படியே மண்ணை கப்பிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. எந்த தைரியத்தில் இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த தைரியத்தில் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதே தெரியாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக தெரில. அப்புறம் நட்டி அவர்களோட வெப் அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சமும் வேர்ல்டு வைடு 15 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 5 படங்களில் இந்த படம் ஓரளவுக்கு, அதாவது இந்த 5 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பெரிய கலெக்ஷன் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட டே 1 வந்து 30 கோடி கலெக்ஷன் சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது வெப் படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு பட்ஜெட் 3,50,00,000. ஸோ அப்புறம் எல்ஜிஎம் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 லட்சமும் வேர்ல்டு வைடு 24 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எல்ஜிஎம் 1 ஸ்டார்லாம் ஒரு பத்திரிகை கொடுத்தது. அந்த படம் ஒரு மகாமட்டமான படமாக இருந்தாலுமே நேற்று ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட இந்த படம் அதிக வசூல் 8வது நாளில் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எல்ஜிஎம் முக்கியமான உதாரணம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 5,47,00,000 வேர்ல்டு வைடு 7,02,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் அப்படிங்கிறது 8 கோடி. ரைட்ஸ் வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் 5,75,00,000 போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3,65,00,000. ரெக்கவர் ஆனது 63% ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ மீதி ரெக்கவர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன். ஸோ டே 7 டே 8 அதிகமாக இருக்குது. ஸோ யாராவது படத்துக்கு போகணுன்னு போய் புக் மை ஷோவை போய் பார்க்கும்போது சான்றிதழ், அப்புறம் இந்த டெரரு, அப்புறம் கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு ஆஹா வேணாம்ப்பா நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் பார்த்த படத்தையே நம்ம திரும்ப பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடி ரிட்டர்ன்ஸையும் எல்ஜிஎம்மையும் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து டெரர் அப்படிங்கிற படத்துக்கு போஸ்டர் எனக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு அந்த போஸ்டர் நான் தேடுறதுக்கு. அதுவும் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு நண்பர் கட் பண்ணி அதை போட்டிருந்தாங்க, அதனால நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோட டே 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,95,00,000 வேர்ல்டு வைடு 2,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 16,54,00,000 வேர்ல்டு வைடு 19,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி. தேட்ரிக்கல் ரைட்ஸுங்கிறது 8 கோடிக்கு போயிருக்கு. 10,36,00,000 வந்து இதுவரை ஷேர் கிடச்சிருக்கு. 2,36,00,000 வெறும் 8 நாளில் லாபத்தை மட்டும் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் தொடர்ந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க போகுது. அடுத்து சந்தானம் அவர்களுக்கு நிறையா கிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட இப்போ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது, லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த படமே ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ அதுக்கடுத்து தான் நேற்று நிறையா படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு. 1 ஷோ 2 ஷோன்னு அப்படின்னு சொல்லிட்டு மெர்சலு, ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிறையா படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் முக்கியமான ரீரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா சுப்பிரமணியபுரம் நிறையா ஸ்க்ரீனில் நிறையா ஷோஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 21 லட்சம். சுப்பிரமணியபுரம் ரீரிலீஸில் டே 1 கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஹிந்தியில் கோய் மில் கயா அப்படிங்கிற படம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கிறிஷோட முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஷ் 2லாம் பார்த்துருப்பீங்கள. ஸோ கிறிஷி 2 கிறிஷி 3 அதோட முன்னாடி கதை தான். அதோட ஒரு அப்பா வரவர் தான் இந்த கோய் மில் கயாவில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸ் தான் அது. டே 1ல் 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்குமே ஒரு சூப்பரான வசூல். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சூர்யா அவர்களோட படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம். தமிழில் கிடையாது, தெலுங்கில்.
சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன். ஸோ சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு 4 பேர் 5 பேரை வச்சு சும்மா வந்து தியேட்டர் ஃபுல்லாகி ஒரு கலெக்ஷனை சொல்ல, உண்மையிலே ஃபுல்லாக இருக்குது நிறையா தியேட்ரு. அதுவும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு தெலுங்கில் ஒரு தமிழ் ஹீரோவோட படம் தெலுங்கில் ரீரிலீஸ் ஆகி பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நான் சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க, அவ்வளோ வசூல் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம், அதான் ஆந்திராவில் மட்டும், தெலுங்கானாவில் கிடையாது, ஆந்திராவில் மட்டும் 96 லட்சமும், தெலுங்கானாவில் வந்து 61 லட்சமும், கர்நாடகாவில் 5 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. Day 1 ரீரிலீஸ் கலெக்ஷன் 1,61 லட்சம். மிகப்பெரிய விஷயங்க, இது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வாரணமாயிரம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.